பழனி சட்டமன்ற தொகுதி வடகரப்பாறை முருகன் என்பவர் இன்று உயிரிழந்து விட்டார். அதற்கு காரணம் ஊத்துக்கு பக்கத்தில் இருக்க மூளையார் நடந்திருக்க இயங்கிக் கொண்டிருக்கும் மதுபான கடை, பிராந்தி கடை. ஒரு கட்டுப்பாடு இல்லாம இயங்குற பிராந்தி கடை. எப்போ போனாலும் எந்த நேரத்துக்கு போனாலும் மதுபானங்கள் கிடைக்குது. அது நல்ல மதுபானமா இல்லையா ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்ப வச்ச ஒரே கோரிக்கை, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த மதுபான கடையை மூடணுங்கிறது தான். இந்த மதுபான கடை அங்க தேவையே இல்லை. தேவையற்ற ஒரு மதுபான கடை இயங்கிட்டு இருந்து உயிரை கொண்டுருச்சு. எத்தனையோ பேரை உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியோட சேர்த்த அளவுக்கு அந்த மதுபான கடை தான் காரணம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு இந்த மதுபான கடையை சீல் வைக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் உடனடியாக எடுக்கணும். அங்க வாழ்ற பொதுமக்கள் சார்பா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களோட தாழ்மையை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே போல நம்ம மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இதே துறை சார்ந்த அமைச்சர். அவருக்கு பணிவான விண்ணப்பம், இந்த கடை மூடுவதற்கான அனைத்தும் முயற்சிகளும் உடனடியாக செய்து இந்த கடைக்கு சீல் வைக்க வேண்டும் என்று உங்கள்கிட்ட தாழ்மையை கேட்டுக்கிறேன். அமைச்சர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் கேட்டுக்கிறோம். உடனடியாக இந்த கடையை மூடி விடுங்கள். அப்பதான் இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மனநிமிதோட இருப்பாங்க. ஒன்னு. ரெண்டாவது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அங்க இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எப்ப வேணாலும் மதுபானம், யாரு வர்றா யாரு போறா ஒண்ணுமே தெரியறதில்லை. ஏன்னா அது மலை சார்ந்த பகுதி. முக்கால்வாசி நேரம் கரண்ட் இருக்கிறது இல்ல, அங்க மின்சாரம் இல்லாதனால அவங்க எல்லாம் ஒரு பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மதுபான கடை தான். மாவட்ட ஆட்சியாளர் உடனடியாக தலையிட்டு இந்த கடையை சீல் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம், முருகன் எப்படி இறந்தார், எத்தனை மணிக்கு இறந்தார், எதனால் இறந்தாருங்க தகவலை கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியாளர் எங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன்.